அக்டோபர் 19. அசையாது அழியாது என் வாழ்க்கை பயணத்தில் உமது விதிமுறைகள் எனக்கு புகழ் பாக்களாய் உள்ளன. சங்கீதம் 119:54. பொல்லாத இறுதி நாட்கள் வந்துவிட்டன. இந்நாட்களில் நாம் திருவசனத்தில் ஊறியிருப்பதே நமக்கு பாதுகாப்பு. முடிவு நெருங்க நெருங்க போர் வலுக்கிறது. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மட்டும் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டிருக்கிறான் என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:12. கிறிஸ்தவனின் போராயுதங்களில் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் ஒன்றே தாக்கும் ஆயுதமாகும். எபேசியர் 6:14-17 வரை. கடவுளின் மக்களை அவரது வார்த்தையை சந்தேகிக்கச் செய்வதே ஆதி முதல் பிசாசின் சதி. ஆதியாகமம் 3:1. அறிவு பெருகிய இக்காலத்தில் விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் கொண்டு கிறிஸ்தவருக்கு வேதத்தின் மீது உள்ள எளிய விசுவாசத்தை அசைக்க அவன் முயல்கிறான். வேதம் ஒரு விஞ்ஞான புத்தகம் அல்ல, ஆனால் சரியான விஞ்ஞானம் அதற்கொத்தே இருக்கும். மனித அறிவு அழியும், இறைவார்த்தையோ என்றும் நிற்கும். 1 பேதுரு 1:24-25. எங்கும் இளைஞரும் முதியோரும் ஒரே டென்ஷன் என்கின்றனர். வாழ்க்கை எளிமையாயிருந்த முற்காலத்தில் இதை கேள்விப்பட்டது யார்? திருவசனம் மட்டுமே அமைதி மற்றும் சமாதானம் நல்கும். ஏனெனில் திருவசனமே உண்மையுள்ளது, ஒழுக்கமுள்ளது, நீதி உள்ளது, கற்புள்ளது, அன்புள்ளது, நற்கீர்த்தி உள்ளது, புண்ணியமானது, புகழுடையது. நமது மனது அதை சிந்தித்துக் கொண்டே இருக்கும் போதுதான் தேவ வசனம் நம்மோடு இருக்கும். சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார். பிலிப்பியர் 4:7-9 வரை. வெள்ளம் வருகிறது, புயல் வீசுகிறது, அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக கடவுள் பூமியையும் வானத்தையும் இன்னும் ஒரு தரம் அசைத்துக் கொண்டிருக்கிறார். திருவசனமாம் கற்பாறையில் நமது வாழ்வும் ஊழியமும் அடித்தளமிடப்படாவிடில் அழிவை அளவிட முடியாது. மத்தேயு 7:24-27 வரை. மக்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை விரும்பாது சத்தியத்திற்கு பதிலாக கதை விரும்பும் காலம் வந்துவிட்டது. 2 தீமோத்தேயு 4:1-4 வரை. நாமோ வசனத்தை பயிற்சித்துக் கொண்டே பறைசாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆன்மீக, அரசியல், சமுதாய இப்படி எத்துறையின் பிரச்சனைக்கும் பதில் திருமறையில் உண்டு. அது பழமையாய்ப் போவதில்லை. மனிதருக்குள் கிறிஸ்து எப்படியோ அப்படியே புத்தகங்களுக்குள் பைபிளும். இறை நூலானது ஒரு புத்தகம் மட்டுமல்ல, அது புத்தகங்களுக்கெல்லாம் இறைவனா.